ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சென்னை மாநகரத்தினுடைய திலகம் போல அமைந்திருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலிருந்து நான் பேசுகிறேன். இங்கே பார்த்தசாரதி சந்நிதியிலே இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய திருநாள் இன்றைய தினம் தொடங்குகிறது. அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னர் 10 நாள்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பகல் 10 என்றும் திருமொழி திருநாள் என்றும் பெயர் வழங்கப் பெறுகின்றன. வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கி 11 நாள் உற்சவம் நடைபெறும். அது திருவாய்மொழி திருநாள் என்றும் அது பெரிய திருநாள் என்றும் வழங்கப் பெறுகின்றது. திருவாய்மொழி திருநாள் இராப்பத்து என்று வழங்கப் பெறுகிறது. இந்த 21 நாள் உற்சவத்திலே ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எம்பெருமான் முன்பே ஓதப்படுகின்றன. எம்பெருமான் முன்பே இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஓதுவதற்காகவே இந்த ஒரு உற்சவமானது நம்முடைய முன்னோர்களாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாக இந்த உற்சவத்தை திருமங்கை ஆழ்வார் தான் தொடங்கி வைத்தார் என்று சொல்லுவதுண்டு. அதாவது திருமங்கை ஆழ்வார் ராப்பத்து உற்சவத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணினார் என்றும், அதாவது திருவாய்மொழி 1000 பாசுரங்களை கொண்ட திருவாய்மொழி தினந்தோறும் 100 பாசுரங்கள் வீதம் 10 நாளைக்கு 1000 பாசுரங்கள் சேவிப்பதாக ஒரு ஏற்பாடு. அது வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கி 10 நாள்கள் நடைபெறும். அதற்கு முன்னர் 10 நாள்கள் உற்சவத்தை நாதமுனிகள் ஏற்பாடு பண்ணினார். பிற்காலத்திலே அவர் ஆச்சாரியர். அந்த உற்சவத்திலே மற்ற பிரபந்தங்கள், அவைகள் திவ்ய பிரபந்தங்கள், ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 200 பாசுரங்கள் வீதம், தினந்தோறும் 200 பாசுரங்கள், 10 நாளைக்கு 2000 பாசுரங்கள் என்ற வகையிலே இது பெருமாள் திருமுன்பே ஓதப்பெறுகின்றன. இங்கே பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியிலே பகல் 10 உற்சவத்திலே தினந்தோறும் பார்த்தசாரதி பெருமாள் ஒவ்வொரு திருக்கோலத்திலே எழுந்தருளுவார். இன்றைய தினம் முதல் நாள் மூலவர் வேங்கட கிருஷ்ணனை போலே திருக்கோலம், அதாவது வலது திருக்கையிலே சங்கத்தை வைத்துக் கொண்டு இடது திருக்கரத்தை திருவடியை நோக்கி எழுந்தருளி இருக்கின்ற இந்த திருக்கோலம். இதே போல வரிசையாக பகாசுரவதம், வேணுகோபாலன் திருக்கோலம், ராமபிரான் திருக்கோலம், பட்டாபிஷேக திருக்கோலம், நாச்சியார் திருக்கோலம் என்று பல திருக்கோலங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்கோலத்திலே எழுந்தருள்வார். தினந்தோறும் அந்த எம்பெருமான் திருமுன்பே ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்கள் ஓதப்பெறுகின்றன. அதற்காகவே இந்த உற்சவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்நிதியிலே எழுந்தருளி இருக்கிற ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் பெருமாள் திருமுன்பே எழுந்தருளி இருக்க அவர்களுக்கெல்லாம் அருளப்பாடு என்று சொல்லி அவர்களுக்கு திருப்பரிவட்டம் கட்டி அவர்களுக்கு மரியாதை செய்த பிற்பாடு இந்த திவ்ய பிரபந்தத்தை ஓதுகின்ற அத்தியாபகர்கள் அவர்களுக்கு வேண்டிய அந்த சீர்ஷோடகோபன் சாதித்தல் முதலான கௌரவங்கள் எல்லாம் நடைபெறும். அதற்கு பிறகு பாசுரங்கள் தொடங்க பெற்று தினந்தோறும் நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் இந்த நமக்கு பின்னாலே இருக்கக்கூடிய பரமபத வாசல் அதை திறந்து கொண்டு இங்கே முன்னாலே எழுந்தருள் இருக்கிற ஆழ்வாருக்கு காட்சி அளிப்பதாக அந்த உற்சவம் நடைபெறும். அது அன்று தொடங்கி 10 நாள்களும் பரமபத வாசலை திறந்து கொண்டு எம்பெருமான் வெளியே எழுந்தருளி ஆழ்வாருக்கு காட்சி தருவார். 10 நாளும் நம்மாழ்வார் அருளி செய்து திருவாய்மொழி பாசுரம் தினந்தோறும் 100 பாசுரம் வீதம் திருச்செவி சாத்துவார். அதற்கு பிறகு அந்த 10வது நாள் அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு 10வது நாள் ஆழ்வார் திருவடி தொழுதல் என்கிற நிகழ்ச்சி நடைபெறும். அன்றைய தினம் நம்மாழ்வாரை எம்பெருமானுடைய திருவடிகளே கொண்டு போய் சேர்த்து அவரை நாம் மறுபடியும் திருப்பி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய அவர் நமக்கு மறுபடியும் ஆழ்வாரை தருவதாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே இதே திருவாய்மொழி மண்டபத்திலே நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் இந்த உற்சவங்களை சேவித்து எம்பெருமானுடையவும் ஆழ்வார்களுடையவும் ஆச்சாரியர்களுடையும் அருளுக்கு இலக்காக வேண்டும் என்று அடியேன் கேட்டுக்கொள்ளுகிறேன்.